शेषाद्गुणं सकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपराब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता अशेषकल्मषः सुस्फुरां कृपयातोऽहं यामिने यन्नमामिदम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहनस्थलिराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः தாமோஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. ஆளவந்தாருக்கு யாமுனாச்சாரியன் திருநாமம். இந்த சுவாமி கடைசி காலம், இந்த டைம்ல எம்பெருமானார் இவர் பார்க்கணும் என்று வர அந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு நடந்திருக்கிறது. சரி, நேரம் அவரை இருகிச்ச பார்க்க முடியல. விமல சர்ம தேகத்தை பார்த்து கைமடங்கி இருந்து 3 சம்சயம் இருக்கு என்று சொல்லி அந்த 3 சம்சயத்தையும் தீர்த்து வச்சார். இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த விஷயம் இன்னி வரப்போகிறது. என்ன சொல்ற? ஆளவந்தாரும் திருவோலக்க தேர்வெழுந்தலை விருத்தாந்திரர்களாய் சேவித்து நிற்க பெரிய பெருமாளும் நினைவறிந்து திருவரங்கப் பெருமாள் அறைகளை அருள் பாடித்தள்ள அவரும் சேவிக்கும் அடை வழிய சூழ்விஷம்படுகையில் சேவிக்க திருவோலக்கம் அடைய இதன் என்று விஸ்மயப்பட பெரிய பெருமாள் திருநித்தி மாலை நடுவி விழ நம்பியார் எடுத்து பிரசாதிக்கிறோம் என்று இருக்கிறவளவிலே திருவரங்கப் பெருமாள் அறைகளை சடக்கென எடுத்து ஆளவந்தாருக்கு பிரசாதிக்கிறார். ஆளவந்தார் திருவிள்ளம் உகந்து நிற்க அரையரும் கும்பிடியினரே சித்தித்ததே என்ன பெருமாளும் தீர்த்தம் பிரசாதம் சடகோகன் பிரசாதித்து விழகெடுத்துள்ள ஆளவந்தாரும் மடத்தேறி சென்று திருவரங்கப் பெருமாள் அறைய திருக்கோஷ்டியூர் நம்பி பெரிய நம்பி முதலான மனிதர்களை எல்லாரையும் தீர்த்தம் கொண்டு அமளி செய்ய பண்ணி தண்டனிட்டு தர்மாபராதங்களையும் பொறுத்தர வேண்டும் என்று க்ஷமை கொண்டு எழுந்திராமதிருக்க திருவரங்கப் பெருமாள் அறையரும் உமக்கு ஒரு அபசாரம் உண்டோ என்று முடிவெடுத்தெடுக்க எழுந்திருந்து பின்பு அவதி செய்து இவர்களுக்கு பூர்வம் போலே நல்வார்த்தை அருளை செய்து கொண்டிருக்கா. அவ்வளவிலே ஆளவந்தார் திருமேனியிலே நோவி சாத்தினார் என்று கேட்டு 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பேருருளாளர் சந்நிதியிலே நின்றும் கோயிலேறச் சென்று ஆளவந்தார் திருவர்களை சேவித்திருக்கா. ஆளவந்தாரும் பெருமாள் கோயிலே விசேஷம் கேட்டு இளையாழ்வார் செய்கிறன் என்று கேட்டா. இவர் கஞ்சவ காலம். அவர் என்ன பண்ணிருக்கார்? உடையவரன் கேட்கிறார். அவர்களும் எப்போது இளையாழ்வார் யாதவ பிரகாசத்திலே சீக்கிரம் பிறந்து அவனை துறந்து பேருளாளர் பக்கல் பிராணராய் திருவஞ்சன கைங்கரியம் செய்து கொண்டு நில்லார் என்றார் என்று விண்ணப்பம் செய்ய அத்த ஆளவந்தாரின் கேட்கிறதை உகந்து பேருளாளர் நம்முடைய பிரபத்தியை சபலமாக்கியருடினார் என்று பிரீத்தியோட பேருளாளன் பெருமையை பேசவல்லராய்கொண்டு ஸ்தோத்திரத்தை விண்ணப்பம் செய்து சுவாபிமான அந்தர்பூதரான பெரிய நம்பி திருக்கையிலே கொடுத்து அவரை பார்த்து இளையாழ்வார் இப்போது யாதவ பிரகாசரிடத்தே சேராதே தேவப்பெருமாள் பக்கரதே பிரௌடனாகிறார் என்றார் என்று கேட்டோம். இக்காலத்தில் நீர் அங்கேறப் போய் அவரை நம்மோடே சேர்க்க வேணும் என்று நியமித்தருட அவரும் அப்படியே சிறக்கென புறப்பட்டு பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளினார். என்ன பண்றார்? அந்த யாதவ பிரகாஷிடம் விட்டு திருக்குச் செரும்பியின் அறிக்கையினாலே சாலக்கடல் கைங்கரியத்தை பண்ணிருக்காருன்னு கேட்டு ஒரு உண்டு ரொம்ப உகந்து அவரை நீதி சீர்திருத்திக் கொண்டு வாரும் என்று அவரை பெரிய நம்பி ஆன அவரை அனுபவம் எங்களுக்கு பேருளாளன் கிட்ட காஞ்சிபுரத்து கிரவர் அனந்தரம் ஆளவந்தார் பின்னையும் திருமேனியிலே நோவி சாத்தி
மிகுவன் தளர்ந்து கண் வளர்ந்தருளா படுத்திருந்தார். அருகில் இருந்த குதிரைகளும் பெரிய பெருமாள் திருவள்ளம் ஏறோ என்று தங்களிலே சிந்தித்திருக்கிறார்களே, பெருநாள் பெருமாளுடைய அயன் கண்ட வைகாசி திருநாளிலே அபவர்த்தித்ததன்று ஆளவந்தாரும் நீராடி பெரிய பெருமாளை திருவடி தொடச் சென்று உத்தம சந்தி அமதி செய்து திருத்திரை நீக்கின அளவிலே தண்டன் சமர்ப்பித்து பாதாதி கேசாந்தமாகவும் கேசாரி பாதாந்தமாகவும் பெரிய பெருமாளை சேர்த்து யார மாதிரி? திருப்பாணாழ்வார் மாதிரி. திருவடிக்கு திருப்பாணார் வழியும் அனுபவிக்க நம்பியார் ஸ்ரீசரகோகன் தீர்த்தம் பிரசாதம் பிரசாதிக்க திருப்பெரியாரும் திருத்தலிகை பிரசாதம் பிரசாதித்து விட கொடுத்துள்ள ஆளவந்தாரும் ஸ்ரீபார்த்து முதலிகளுடன் மഠமே சென்று மீண்டு முதல்களை தீர்த்தம் கொண்டு அமது செய்தலும் பண்ணி முகூர்த்தம் விட்டு வைகாசி மாசம் 6ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தன்று அபின் முகூர்த்தத்திலே முதல்கள் சேஷம் அங்கீகரித்து ஆழ்வார்களை சரணம் புகுந்து ஆச்சாரியர்கள் முதலிகள் ஸ்தானத்தார் முதலான எல்லாரையும் அழைப்பித்து கமை கொண்டு வேண்டிக் கொள்ள அவர்களும் பெரிய பெருமாளுக்கு ஒரு அபராதம் உண்டோ ஆகிறோ உமக்கு அபராதம் உண்டாவதே என்று திருவரங்க பெருமாள் அறிஞர் முதலான முதல்களை அங்குள்ள முதல்கள் திருக்கையிலே காட்டிக் கொடுத்தலை ஸ்தானத்தார் பார்த்து பெரிய பெருமாளுடைய திருவாராதனம் திருமந்திர புஷ்பம் கால காலத்திலே நடத்தி கொண்டு போருங்கோள். ஆச்சாரியர்கள் முதல்கள் தேசாந்திரர்கள் முதலாரை அரவணைத்துக் கொண்டு போருங்கோள் என்று காட்டிக் கொடுத்துள்ள அவர்களும் அப்படியே ஆகிறது என்று அங்கீகரித்து இது புதுமையாயிருந்தது எல்லாரும் விடு கொடுத்து போக அனந்தரம் மணக்கால் நம்பியை தியானித்துக் கொண்டு பத்மாசனத்திலே யோகமாக இழந்திருந்து அவர் திருவினைகளை தம்முடைய நெஞ்சிலும் கண்டிலும் திருவடியிலும் ஒத்திக் கொண்டு அவர் திருவிழைகளை தம் முன்னே வைத்துக் கொண்டு பிரம்மவல்லி முருகுவல்லி குருட சூத்தம் அர்ச்சிதாதி சூழ்விஷம்புடவைகள் முதலாக முதல்கள் சேவிக்க திருச்சங்கு பணிமாற சகலவாத்தியங்களும் முழங்கா ஆளவந்தாரும் பிரம்மரந்தரத்தாலே திருநாட்டுக்கெழுந்தருளினார். சரி, யவனை திருவரை திருப்பள்ளிப்படுத்த பிரகாரம் திருவரங்க பெருமாள் அறையர் முதலான எல்லாரும் வேறத்து வரம் போலே கோஷித்துக் கொண்டு விழுந்து சோகிக்க அங்குள்ளார் இவர்களை தேற்றி ஆளவந்தார் குமாரதான பிள்ளைக்கு அரிசி நம்பியை பிரித்து இனி முன்விலக்கம் கிரமத்தை செய்தட வேணும் என்ன தாசிகள் வந்து திருவாசலி திருவிலகிட்டு திருநீர் பரிமாறி ஸ்தல சித்தி பண்ணி திருப்பிண்டி இட்டு திருக்காவணமிட்டு கோடித்து தர்மமாலை கட்டி செங்கடி நீர் மாலை கட்டி பல பட்டுக்களாலும் சுப்ப சாமரங்களாலும் உச்சு கட்டி அலங்கரித்து திருக்காவணத்தின் 4 வாசலிலும் கதலி தாது நாத்தி இளங்கமுகு கரும்பு நாட்டி பல பலங்கள் நாத்தி 4 வாசலிலும் கொடியாடை கட்டி சித்திர பத்திரங்கள் வைத்து பூர்வ தட்சிண பশ্চিமோத்தர துவாரங்களிலே பலாச அஸ்வத்த காதிர ஔதும்பர தோரணங்கள் நாத்தி அலங்கரித்து திருக்காவணத்திலே துரோண விரீகி சரிந்து பரப்பி நடுவே பூர்ண கும்பத்தை வைத்து 4 கோணங்களிலும் பூர்ண கும்பங்களை வைத்து கேசவாரி துவாதசநாமோச்சாரணம் பண்ணிக்கொண்டு துவாதசம் கலசங்களை ராகாதியாக ஸ்தாபித்து கலசங்களுக்கு புஷ தூர்வா தர்பா விஷ்ணுக்கிராந்தி முதலான விஷயங்களை இட்டு குரு பரம்பரா பூர்வகமாக திரையானுசந்தானத்துடன் கும்பார்ச்ச அணை பண்ணி துவாதசநாமத்தாலே கலசஸ்தாபனம் பண்ண வைத்து பின்பு பஞ்சாமிரத ஸ்நானம் பண்ண வைத்து ஈசான பாகத்திலே சங்கர்ஷண கும்பம் ஒளிந்து 4 கும்பங்களையும் கொண்டு ஸ்ரீ விருடசூக்தத்தாலே திருமஞ்சனம் பண்ண வைத்து முதல்கள் தீர்த்தம் கொண்டு சுருடுவது திருத்தி வேண்டிக் கொண்டு அவர்களை வலம் வந்து வாசல் முன்னில்
கோமய கிருத்தஸ்தலத்தின் மேலே துரோணம் விரீகி பரப்பி குருக்கர முசலங்களை மந்திர பூத ஸ்நானம் பண்ண வைத்து நவவஸ்திர வேஷ்டனம் பண்ணி அம்புரூகலத்தை ஸ்கண்டிலோபரி கிருத்த விரீகியின் மேலே வைத்து அதை ஹரித்ரா நிக்ஷேபனம் பண்ணி சுத்தவஸ்திர சுக்கிரமாலாலங்கிருத்தைகளாய் சக்கரமுத்திரா உத்திரித்தைகளாய் வைஷ்ணவர்களான காசுகள் திருவிக்கிரமன் திருவீதியை வலம் வந்து திருவாசலிலே ஸ்ரீவைஷ்ணவ சமுதாய ஸ்ரீவைஷ்ணவ சமூகத்துக்கு தண்டனைத்து ஸ்ரீவைஷ்ணவ அனுஜையை கொண்டு நடுவே வந்து நவவஸ்திரவேஷ்ட மேல் தெய்வத்தியமான முசலத்தை கை கொண்டு துவாதசநாமோச்சாரணம் பண்ணி திருத்தூர்ணம் வெடிக்க திருவரங்க பெருமாள் அறியர் முதலானார் கண்டிரபத்தியத்திலே நவகண்ட பிருத்திவியாக்காரமாக உல்லேகனம் பண்ணி விரீகி உபரிஸ்தாபிதமாய் பூமி தெய்வத்தியமான உல்லேகனத்தில் அட்டதிக்குகளிலும் திவ்ய சூர்ண திவ்ய தைல திவ்யாவலோகன திவ்யமால்ய திவ்யலாஜ திவ்ய துக்த திவ்ய ததி திவ்ய சுத்தகல பூர்ணங்களாய் கர்ப்ப பவித்திர அஸ்வத்த பத்திர பவித்திரித்தங்களான நவகலசங்களை பிரயாணசிந்தானத்துடன் ஸ்தாபித்து பரமாகாச தெய்வத்தியமான நவசூர்பத்தில் யுத்த நட்சத்திர தெய்வத்தியமான விஸ்துஷ நவராஜத்தை நிறைத்து பூர்வதிக்கிலே வைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களை தீர்த்தம் கொண்ட ஸ்ரீபார தீர்த்தம் நிறைந்த கும்பத்தை மேற்கே வைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு சமர்ப்பணியமான திவ்ய கிளியை வடவேறுக வைத்து பெருமாள் சாத்தி களைந்தவர்களிட்ட திருமாலை திருப்பதி எட்டம் பிரசாரங்களையும் கொத்தளிகையிலே கந்தரிகை வைத்து ஆளவந்தாரை தண்டனிட்டு விமல சரம விக்கிரகத்தை நெஞ்சுக்குள்ளும் கண்ணுள்ளும் தேக்கிக் கொண்டு சூழ எழுந்தலிருந்து திருப்பல்லாண்டு கண்ணிலின் சிறுத்தாம்பு தூழ்விசும் மடுமைகள் இவைகளை திருவரங்க பெருமாள் அரையர் இசையுடன் இயலாக அனுசந்தித்து திவ்ய நிறுத்த கீத வாத்தியத்துடன் திருவீதியிலே திருவிருத்தத்தை இயலாக அனுசந்தித்துக் கொண்டு வலம் வந்து மடத்து வாசலே இயல் சாத்தி திவ்ய தைல திவ்ய சூர்ணங்கள் சாத்தி நீராட்டி பெருமாள் சாத்தி களைந்த புரவித்தனன் திவ்யானுலேபன திவ்யமால்ய திவ்ய பீதாம்பரங்களையும் ஆளவந்தாருக்கு சாத்தி அலங்கரித்து ஆளவந்தார திருமேனியிலே சாத்தி களைந்ததாய் தத் பிரசாதமாய் சேஷித்த எண்ணெய் பிரசாரமும் தீச்சூர்ண பிரசாரங்கள் எல்லாம் திருவரங்க பெருமாள் அரையர் முதலானார் எல்லாரும் பிரசாரப்பட்டு அப்போதையில் இருப்பை நெஞ்சிலே சுபாஷ்டயமாக தேக்கிக் கொண்டு ஸ்ரீபாரத்திலே விழுந்து திருவடிகளை திருக்கண்களிலும் திருமார்பிலும் திருமுடியிலும் தரித்து அவர் பிரபத்தியை அனுசந்தித்து திருவிடுதிருப்பா திருமேனிகள் வாடா திருமுத்துதித்து திருமூக்கு வெப்படிக்க ஆச்சாரிய விசேஷ ஆசேஷக்களாய் ஆர்த்தராய் பரமசராய் கொண்டு சோகிக்க அங்குள்ள முதல்கள் வந்து இவர்கள் திருக்கண்களை தொடைத்து ஆஸ்வசிப்பித்து தேர்த்த தேறி நின்று மென்மையிலே வெள்ள நடையிட்டு வந்து ஈட்டயானத்திலே ஆளவந்தாரை ஏறி எழப் பண்ணி அருகந்தானத்துடன் ஸ்ரீபாதம் தாங்கிக் கொண்டு திருச்செங்கு படிமாறா நிறுத்தகீத வாத்தியங்கள் எங்கும் முழங்க வீரபாராயணம் பண்ண அருளிச்செயல் இயல் நடக்க நடபாவாடை இட்டு கரும்பும் குடமும் ஏந்தி பொரியும் புஷ்ப புஞ்சமும் எங்கும் சிதற திருப்பதியிலே சுமங்கலி மங்கள தீபமே என்று முன்னே செல்ல இருபக்கமும் சாமரம் விரட்ட வெள்ளை வட்டமிட தரிசனத்திலே ஆளவந்த திருநாட்டுக்கறிந்தவர்களார் என்று ஒத்தை திருச்சின்னம் விடுமாறா திருவீர்கள் தோறும் வலம் வந்து திருக்கரம்பந்துறையிலே எழுந்தருள் வைத்துக் கொண்டு போய் ஒடிந்த சங்கரகட கும்பபூர்ணகரம் கொண்டு பிரசந்தானத்துடன் திவ்யஸ்தல சுத்தி பண்ணி எதிசம்ஸ்கார வித்தியுக்தமான படிகள் அடங்கச் செய்து கரித்து பள்ளிப்படுத்துகிற அளவிலே அங்கே பெரிய நம்பி பயணகதியிலே போய் பெருமாள் கோயிலுக்கு எழுந்தருளி இச்செய்தியை திருக்கச்சி நம்பிக்கு அருளி செய்து அவர் புருஷகாரமாக பேரொருளாளர் சந்நிதிக்கு சென்று அவர் திருமுன்பே ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்து
தீர்த்த பிரசாரமும் சுவீகரித்து சந்நிதியில் நின்றும் புறப்பட்டு இளையாழ்வார் திருவஞ்சனம் கொண்டு வருகிற சாலை கிணத்து வழியிலே ஆளவந்தாஸ்தோத்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்க பிரம்மா சிவசதமகா பரமஸ்வராடிதி ஏதேபியஸ்ய மகிமார்ணவ புருஷஸ்தே என்கிற ஸ்லோகத்தை இளையாழ்வார் கேட்டதை இது எழுச்சிதாரார் என்று பெரிய நம்பியை கேட்க ஆளவந்தார் திவ்யசூத்தி என்று பெரிய நம்பி எழி செய்ய இவரும் வரை அடியேன் சேவிக்க வேண்டும் என்ன நம்பியும் ஆகையில் நீர் நம்மோடே தேரவாரி என்று செய்ய இவரும் திருவஞ்சனத்தை பெருமாள் திருமுந்தே சமர்ப்பித்து பெருமாளை சேவித்து விட கொண்டு திருக்கச்சி நம்பியையும் சேவித்து அவருக்கு செய்தியை விண்ணப்பம் செய்து பெரிய நம்பியுடனே புறப்பட்டு கோயிலுக்கு ஆசன்னமாக எழுந்தருளை ஆராதிக்க திருக்கரம்பந்துறையிலே பெரிய திரளை கண்டு திரளை இது என்று எதிரே வருகிறவர்களை கேட்க அவர்களும் ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்ன இத்தை கேட்டு இருவரும் ஏங்கி மோகித்து விழுந்து சோகார் நமராய் கெடுந்து துடிக்க அவ்வளவிலே இளையாழ்வாரும் புகுதா விலாபகா என்னுமா போரே பலவகையாக புலம்பி அஸ்தமித்த அந்நியபாவனாய் நிவர்த்தன உன்முகராய் கண்பனி சோழனிற்க பெரிய நம்பியும் வாழையர காண தேழையருமாயுமா போரே தம்முடைய விசனமத்தை மறந்து ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகத்தாமபி என்கிறபடியே ஸ்ரேசுக்களுக்கு அநேக விக்னங்கள் பெரியோர்களுக்கும் உண்டாம் ஆகையாலே நீர் சோகிக்க வேண்டா என்று இளையாழ்வாரை தேற்றி அவரை கையை பிடித்துக் கொண்டு போய் ஆளவந்தாருடைய விமலச்சரம விக்கிரகத்தை சேவிக்க பண்ண இளையாழ்வாரும் அவரை தண்டனிட்டு இதோ ஒரு அலம்பிய லாபம் நெறிந்தபடியன் என்று விஸ்வராய் ஆபார சூடமாக சேவிக்கும் அளவில் 3 திருவல்களும் முடங்கி இருக்க இவரும் அதை கண்டு முன்னம் இவருக்கு இப்படி உண்டோ என்ற முதல்களை கேட்க அவர்களும் முன்பில்லை இப்போது கண்டகித்தனை என்ன இளையாழ்வாரும் இவர் திருவள்ளத்திலே ஏதேனும் ஒரு கருத்துண்டாக வேண்டும் என்று விசாரித்தலை முதல்களில் பார்த்து முன்பு வியாக்கியான சமயங்களிலே அபிவித சல்லாபங்களை கேட்டிருந்தவர்கள் உண்டோ என்ன ஸ்ரீபார்த்தவர்கள் எல்லாரும் கூடி வேறொன்றவரையோ வியாச பராசரிடத்திலே உபகார ஸ்மிருதியும் நம்மாழ்வார் பக்கல் பிரேமாதிசேயமும் வியாச சூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைதபரமாக வியாக்கியான வாஞ்சையும் பலகாலம் வருடி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும் என்று இவரும் அகவாயில் எண்ணமறிந்து இச்சரீரமும் திருடமாய் இவ்வாச்சாரிய கிருபையும் அடியேனிடத்தில் பரிபூர்ணமாய் சர்வேஸ்வரன் அடியேன் நினைத்தபடி கூட்டுவானாகில் 3 இழுவைகளையும் தீர்க்க கடவேன் என்று உடனே திருவிரல்கள் நிமிரா அகதரன் கண்டு ஆச்சரியப்பட்டு இவ்வாச்சாரிய கிருபையும் உம்மிடத்திலே உண்டு இவருடைய திவ்ய சக்தியும் உம்மிடத்திலே கூடும் நீரை நிதேசத்துக்கு நிர்வாகராகே என்று சர்வரும் இவரை மங்களானுசாசனம் பண்ண இளையாழ்வாரும் கண்டுள் நீங்கா என் நெஞ்சுள்ளும் நீங்காவே என்கிறபடியே அவ்விக்கிரகத்தை சேவித்து கண்ணிலும் நெஞ்சிலும் தேக்கிக் கொண்டு நம்பெருமாள் நமக்கு செய்தபடியன் என்று போர கிளேசித்து அமுபஸ்நானம் செய்தபடி பெரிய நம்பியை தண்டன் சமர்ப்பித்து நம்பெருமாளையும் திருவடியை தராதே அவரை வெறுத்து மீண்டு பெருமாள் கோயில் ஏற விழுந்திருந்தார். அஸ்மத்ரமாரம்பாம் எரிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியந்தாம் வந்தே குருகரம் பிராம்.